வந்து எதற்காக அனுமதி மறுத்தாங்க அப்படின்னா, ஒரு மரம் அங்க இருக்கக்கூடிய ஒரு மரத்தை அவங்க வந்து சும்மா உள்ள எல்லாத்துலயும் அணில் குஞ்சுகள் ஏறி தவிக்கிட்டு அப்படியே தொங்கிக்கிட்டு உட்கார்ந்து இருந்ததுங்க. செவுத்துல வந்து அதீத கூட்டம் வந்து தள்ளுறதன் காரணமாக அந்த செவுரே வந்து கீழே வந்து சாஞ்சி அப்படியே ஒரு பக்கமாக அந்த தடுப்பு சாலையில இருக்கக்கூடிய அந்த தடுப்பு சுவர் வந்து அப்படியே சாஞ்சி ஒரு பக்கமா விழுந்தது. வேல் கொடுக்கப்பட்டது. வேல் வந்து முதல்ல இந்த வேலை கையில் எடுத்தது சீமான் அவர்கள் தான். அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து டிஎம்கே கையில எடுத்தது. அதன் பிறகு அண்ணாமலை அவர்கள் கையில் எடுத்தாரு. இப்ப விஜய் அவர்களும் வேலை வந்து கையில எடுத்துட்டாரு. ஒரு 6 பெண்களுக்கு கிட்டத்தட்ட மயக்கம் ஏற்பட்டது. அதாவது சாலையிலே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சரை போட்டு பெண்ணை, அந்த மயங்கிய பெண்ணை படுக்க வைத்து டாக்டர் வந்து கையில ட்ரிப்ஸை பிடிச்சிருக்காங்க, அப்படியே ஏத்திக்கிட்டு அதுக்கப்புறமா ஆம்புலன்ஸ்ல கொஞ்சம் தூரம் போய் ஏத்துறாங்க. அந்த மாதிரியான சிரமங்கள்லாம் வந்து பொதுமக்களுக்கு ஏற்பட்டது. அதுக்கப்புறம் துப்புரவு பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் பண்ணல, நீட் ரத்து, கல்வி கடன் ரத்து, இதெல்லாம் வந்து நாளுக்கு நாள் வந்து இந்த போராட்டங்களுடைய களத்துக்கே சென்று கலந்து கொண்டவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சீமான் அவர்கள் தான். அப்போ இந்த விஷயங்கள்லாம் ஏற்கனவே பேசப்பட்ட ஒரு விஷயம் தான். சீமான் அவர்கள் நாளுக்கு நாள் அனுதினமும் பத்திரிகையாளர்களை சந்திக்கும் போது இதெல்லாம் நடக்குதியா, 1 லட்சம் போராட்டம் இதே தமிழ்நாட்டில் தான் நடந்திருக்கு, அப்படி இருக்கும்போது தமிழ்நாடு எப்படி வந்து அமைதி பூங்காவாக இருக்குன்னு சொல்ல முடியும் அப்படின்னு நாளுக்கு நாள் கேள்விகளை அடுக்கிட்டு தான் இருக்காரு. கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். கலங்கரை பார்வை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எல்லாரும் எதிர்பார்த்த விஜயினுடைய சுற்றுப்பயணம், முதல் சுற்றுப்பயணம் திருச்சியில என்ன பேச போறாரு, எப்படி இருக்க போகுது, அங்க என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு ஒரு பெருத்த எதிர்பார்ப்பாக தொடர்ந்து ஒரு 2-3 நாட்களாக லைவ்லயே வந்து பாத்தீங்கன்னா ஊடகங்கள்லாம் ஒளிபரப்பி கொண்டிருந்தது. ஆனா அந்த இடங்கள்ல என்னென்ன நடந்தது, விஜய் என்ன கருத்தை பதிவு செய்திருந்தார் அப்படின்ற ஒரு முழுமையான ஒரு தகவலோடு தான் இந்த காணொலியை நம்ம பார்க்க போறோம். அதாவது திருச்சி மரக்கடை பகுதியில தான் விஜய் அவர்களின் முதல் அந்த பிரச்சாரம் வந்து இருந்தது. அப்படி இருக்கும்போது காலை 10:30 மணிக்கு காவல்துறையினர் அவருக்கு டைம் கொடுக்கப்பட்டது. ஆனா அப்ப நடந்ததா அப்படின்னு கேட்டா இல்ல. ஏன்னா அவர் வந்து அந்த திருச்சி விமான நிலையத்துல இருந்து அந்த திருச்சி மரக்கடை பகுதிக்கு வருவதற்கே கிட்டத்தட்ட 4.5 மணி நேரம் வந்து பாத்தீங்கன்னா டிராவல் ஆகி மெதுவாக அந்த வாகனம் ஊர்ந்து ஒரு ஊர்வலமாக வந்துதான் அந்த இடத்தை அடைந்தது. ஆகவே வந்து இந்த பிளான் வந்து ஆரம்பமே வந்து சொதப்பலா மாறி இருந்தது. இன்னொரு விஷயம், அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு கூட்டங்கள் வந்தது. ஆனா அங்க நடந்த ஒரு விஷயங்கள் அப்படின்னா அது இன்னுமே வந்து ஒரு பேசு பொருளாதான் இருக்கு. ஏன்னா ஏற்கனவே அரசாங்கம் வந்து எதற்காக அனுமதி மறுத்தாங்க அப்படின்னா, இவங்க வந்து சும்மா இருக்க மாட்டாங்க, அது மேல இது மேல ஏறுறது அப்படின்னு தேவையில்லாத சேட்டைகள் விஷயங்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்கன்னா அரசாங்கம் மறுத்துது. அதே போல வந்து பாத்தீங்கன்னா அங்க ஒரு மரம், அங்க இருக்கக்கூடிய ஒரு மரத்தை அவங்க வந்து சும்மா உள்ள எல்லாத்துலயும் அணில் குஞ்சுகள் ஏறி தவிக்கிட்டு அப்படியே தொங்கிக்கிட்டு உட்கார்ந்து இருந்ததுங்க. அது மட்டும் இல்லாம ஒரு செவுத்துல வந்து அதீத கூட்டம் வந்து தள்ளுறதன் காரணமாக அந்த செவுரே வந்து கீழே வந்து சாஞ்சி அப்படியே ஒரு பக்கமாக அந்த தடுப்பு சாலையில இருக்கக்கூடிய அந்த தடுப்பு சுவர் வந்து அப்படியே சாஞ்சி ஒரு பக்கமா விழுந்தது. நிறைய பேர் அந்த பஸ் கிட்ட நெருங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த தடுப்பு சுவரின் மேல நின்னவங்களாம் அந்த பக்கம் வந்து கூட்டத்தின் நெரிசல் தள்ளுறதால அந்த பக்கம் போய் விழுந்தாங்க. சரி, இதுதான் நடந்ததா அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சட்டை கொடுத்தாங்க. அந்த சட்டையில விஜய் அவர்கள் அவருடைய கையெழுத்தை போட்டு திரும்ப கொடுத்தாரு. அதன் பிறகு பாத்தீங்கன்னா வேல் கொடுக்கப்பட்டது. வேல் வந்து முதல்ல இந்த வேலை கையில் எடுத்தது சீமான் அவர்கள் தான். அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து டிஎம்கே கையில எடுத்தது. அதன் பிறகு அண்ணாமலை அவர்கள் கையில் எடுத்தாரு. இப்ப விஜய் அவர்களும் வேலை வந்து கையில எடுத்துட்டாரு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கலச சொம்புகள் அதெல்லாம் வந்து விஜய்க்கு வந்து பாத்தீங்கன்னா வண்டியில வந்துட்டு இருக்கும் போதே அவங்களுடைய தொண்டர்கள், ரசிகர்கள் எல்லாமே வந்து கொடுத்தாங்க. அந்த பஸ்ல ஏறக்கூடாதுன்றதாலதான் எங்க ஒரு புடிமானமும் இல்லாம பஸ்ஸே உருவாக்கிறாங்க. அதையும் தாண்டி சில அணில் குஞ்சுகள் வந்து பாத்தீங்கன்னா அந்த விண்டோவுடைய கதவை பிடித்து கொண்டு அப்படியே மேல ஏறி விஜய் அந்த இருக்கக்கூடிய அந்த ஜன்னலின் வழியாக கையை விட்டு விஜய் மூஞ்செல்லாம் கிழிச்சிடுவாங்க போல. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ரசிகர்கள் நடந்து கொண்டாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அங்க வந்து ஒரு 6 பெண்களுக்கு கிட்டத்தட்ட மயக்கம் ஏற்பட்டது. அதாவது சாலையிலே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சரை போட்டு பெண்ணை, அந்த மயங்கிய பெண்ணை படுக்க வைத்து டாக்டர் வந்து கையில ட்ரிப்ஸை பிடிச்சிருக்காங்க, அப்படியே ஏத்திக்கிட்டு அதுக்கப்புறமா ஆம்புலன்ஸ்ல கொஞ்சம் தூரம் போய் ஏத்துறாங்க. அந்த மாதிரியான சிரமங்கள்லாம் வந்து பொதுமக்களுக்கு ஏற்பட்டது. அது மட்டும் இல்லாம ஃபுல்லா போக்குவரத்து நெரிசல். இப்போ அங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள், அங்க இருக்கக்கூடிய மக்கள், விஜய் பார்க்க வந்தவர்களை விட்டுருங்களேன்,
அதையும் தாண்டி சுற்று வட்டாரங்கள்ல இருக்கவங்க வேலைக்கு, மருத்துவமனைக்கு இப்படின்னு பல விஷயங்களுக்காக சென்றிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் கடும் போக்குவரத்து அவதியை தான் வந்து இந்த விஜய் அவர்களின் பிரச்சார கூட்டம் ஏற்படுத்தியது அப்படின்னே சொல்லலாம். இன்னொன்னு, விஜய் அவர்களுக்கு 15 நிமிடம் பேசலாம் அப்படின்னு ஒதுக்கப்பட்டது. ஆனால் விஜய் அவர்கள் பேசியது அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் 5 நிமிடம் தான் பேசியிருப்பாரு. என்ன பேசினாரு அப்படின்னா, என்ன பேச போறாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட அந்த பேச்சு என்ன அப்படின்னா, மேல ஏறி வராரு. மேல ஏறும் போதே அந்த பாத்தீங்கன்னா மடங்கி இருக்கு அந்த இதுவெல்லாம் வந்து என்னமோ வித்த காட்டுறது போல, இந்த மேஜிக் ஷோல திறக்கும் இல்லையா விஜய் வரும்போது, அது மாதிரி மேஜிக் ஷோல வருவது போல அந்த தடுப்புகள்லாம் மேல பஸ் மேல ஏறி சுத்தி நிக்குது. அதன் பிறகு பவுன்சர்கள் வராங்க, புல்லட் ப்ரூஃப் அந்த பேடெல்லாம் கையில வச்சிருக்காங்க. அதன் பிறகு விஜய் ஏறாரு. ஏறி எல்லாருக்குமே கை காட்டுறாரு, துண்டு தூக்கி போடுறாங்க. இவங்களுக்கு இதே வேலைதான், எங்க பார்த்தாலும் துண்டை தூக்கி போடுறது, மாலையை தூக்கி போடுறது அப்படின்ற வேலைகள் எல்லாம் செஞ்சாங்க. அதுக்கப்புறமா விஜய் எல்லாருக்குமே வணக்கம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும் போது எப்பவுமே திருச்சி மண் இல்லையா, திருச்சி மண் வந்து ஒரு திருப்பு முனையான மண்ணு, ஆகவே அந்த மண்ணின் பெருமையை பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து பெரியார் பிறந்த மண்ணு. அது மட்டுமா, 1974 எம்ஜிஆர் முதல் மாநாடு போட்டதே வந்து இந்த திருச்சி மண்ணுல தான் அப்படின்னு சொல்லிட்டு, திருச்சி மண்ணுல வந்து ஒரு விஷயம் தொடங்கினால் அது நிச்சயமாக அந்த கட்சிக்கு ஒரு திருப்பு முனையாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை பதிவு பண்ணாரு. அதன் பிறகு என்ன சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய இடங்கள்ல ஒரு அந்த காலத்துல போருக்கெல்லாம் போனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல குலதெய்வத்தை வந்து வழிபட்டுட்டு தான் போவாங்க. அதே போலதான் நம்ம போக போறது ஜனநாயக போர். ஆகவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, மக்களாகி உங்களை சந்திப்பதற்காக அந்த போருக்கு செல்லுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன், ஆகவே மக்களாகி உங்களை நான் சந்திக்க வந்திருக்கிறேன் அப்படின்னு டயலாக்லாம் பேசினாரு. அதன் பிறகு எப்போதும் ஆஸ் யூஷுவல் போல வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கேவை வந்து தாக்கிதான் பேசியிருந்தாரு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த மாவட்டத்துல என்னென்ன விஷயம் நடந்தது பிரதானமா அப்படின்ற மாதிரி பேசிட்டு போயிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். முக்கியமாக அந்த மாவட்டத்தில் நடந்த கிட்னி திருட்டு, அதாவது தனலட்சுமி என்ற மருத்துவமனை பாத்தீங்கன்னா கதிரவன் என்ற எம்எல்ஏ உடையது, அதாவது ஆளும் கட்சியே அந்த கிட்னி திருட்டுக்கு துணை போனது அப்படின்றதை வெளிப்படையாக சொல்லல. ஒரு கட்சியே துணை போகுது கிட்னி திருட்டுக்கு அப்படின்ற மாதிரியான விஷயத்த பதிவு பண்ணியிருந்தாரு. அதையும் வெளிப்படையாக இந்த கட்சி தான், இவர்தான் அப்படின்னு பேர் குறிப்பிட்டு அவர் பேசல. அந்த திராணி இல்லையா என்னன்னு தெரியல. அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா கல்வி கடன் ரத்து சொன்னாங்க, நீட் ரத்து சொன்னாங்க, இதெல்லாம் நிறைவேற்றல அரசு அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் மக்கள் நல பணியாளர்கள், அதாவது துப்புரவு பணியாளர்கள், ஆசிரியர்கள், செவிலியர்கள், இவங்களுக்கெல்லாம் பணி நிரந்தரம் செய்யாம இன்னும் காலதாமதம் செய்வது ஏன் அப்படின்ற மாதிரியான கேள்விகளை கேட்டிருந்தாரு. கூட்டுறவு வங்கியில இருக்கக்கூடிய கடன்கள் ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொன்ன அந்த திட்டங்களையும் நிறைவேற்றல. எல்லாம் சொன்னீர்களே செய்தீர்களா அப்படின்னுட்டு இந்த பிரச்சாரத்துல வந்து பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் தூக்கிட்டாரு, அண்ணாவையும் கூட சேர்த்துக்கிட்டாரு, ஜெயலலிதாவை தொடரணும் இல்லையா, ஆகவே ஜெயலலிதா பாணியில வந்து பாத்தீங்களா சொன்னீர்களே செய்தீர்களா அப்படின்ற மாதிரியான டைலாக்கும் வந்து இந்த இடத்துல பேசியிருந்தாரு. இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கும்போது, அதாவது இந்த மண்ணுல திருச்சி மண்ணுல இதெல்லாம் ஒரு பிரதான குற்றச்சாட்டா இருக்கு அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள், அதாவது மேம்பாலம் கட்ட முடிக்கப்படும் சொன்னது, அந்த மேம்பாலம்லாம் ஏன் கட்டல அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் எழுப்பினாரு. இதெல்லாம் நீங்க ஒரு நிமிஷம் நிறுத்தி இதெல்லாம் யோசிச்சு பாருங்களேன். இந்த அரசு பணியாளர்கள் அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா போராட்டம் நடத்துறது, அதுக்கப்புறம் துப்புரவு பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் பண்ணல, நீட் ரத்து, கல்வி கடன் ரத்து, இதெல்லாம் வந்து நாளுக்கு நாள் வந்து இந்த போராட்டங்களுடைய களத்துக்கே சென்று கலந்து கொண்டவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சீமானவர்கள் தான். கலந்து கொண்டு இந்த பத்திரிகையாளர்களுக்கும் அங்க வந்து அவரை போக விடாமல் தடுத்த காவல்துறைக்கும் ஒரு மிகப்பெரிய சவாலாக அமைந்தது சீமானவர்கள் தான். அப்போ இந்த விஷயங்கள்லாம் ஏற்கனவே பேசப்பட்ட ஒரு விஷயம் தான். சீமானவர்கள் நாளுக்கு நாள் அனுதினமும் பத்திரிகையாளர்களை சந்திக்கும் போது இதெல்லாம் நடக்குதியா, 1 லட்சம் போராட்டம் இதே தமிழ்நாட்டில் தான் நடந்திருக்கு, அப்படி இருக்கும்போது தமிழ்நாடு எப்படி வந்து அமைதி பூங்காவாக இருக்குன்னு சொல்ல முடியும் அப்படின்னு நாளுக்கு நாள் கேள்விகளை அடுக்கிட்டு தான் இருக்காரு. அப்போ சீமானவர்கள் என்னென்ன பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கலந்து கொண்டாரோ, இந்த போராட்டங்கள், இந்த பிரச்சனைகள், இதெல்லாம் எதெல்லாம் பேசினாரோ அதை எல்லாமே அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணது போலதான் விஜய் அவர்களின் பேச்சு இருந்தது அப்படின்னே சொல்லியிருக்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, சரி ஆரம்ப காலம் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பிரச்சார விஷயத்துல பேசுறாரு, திரும்பவும் எதுவுமே பேசாம போயிடுவாரோ அப்படின்னு எதிர்பார்த்த விஷயத்துல ஏதோ இதுதான் அப்படிங்கிற மாதிரி சும்மா அங்கங்க டச் பண்ணிட்டு 5 நிமிஷத்துல அரசாங்கம்
தயவு செஞ்சு 15 நிமிஷமாவது பேசுங்கன்னு அரசாங்கம் டைம் கொடுத்தது. ஆனா விஜய் அவர்களுக்கு பேப்பர் 5 நிமிஷம் தான் எழுதி கொடுக்கப்பட்டது போல. ஆகவே 5 நிமிஷம் மட்டும் தான் பேசிட்டு, அதுவும் நீங்க பார்த்திருப்பீங்க, அந்த பேப்பரை இப்படி பாக்குறாரு பேசுறாரு, பேப்பரை இப்படி பாக்குறாரு. ஏற்கனவே துண்டு சீட்டு விஜய்னு உங்க மேல முத்திரை குத்தப்பட்டிருக்கு. அப்போ இங்க அனுதினமும் நடக்கக்கூடிய பிரச்சனைகள், இதெல்லாம் மக்களுக்கு இதெல்லாம் தேவை, இதெல்லாம் இருக்கு அப்படின்னும் போது அந்த பிரச்சனைகளே உங்களுக்கு நினைவில்லாம அதையும் பேப்பர் பார்த்துதான் படிக்கணுமா விஜய் அவர்களே? இப்படி இருந்தா நாளைக்கு நீங்க இந்த பிரச்சனையெல்லாம் எப்படி தீர்த்து வைக்க போறீங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, விஜய் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம், நான் வந்தா என்ன செய்வேன் தெரியுமா அப்படின்ற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணாரு. என்னன்னா, அடிப்படை கல்வி, மருத்துவம், சுகாதாரம், மின் இணைப்பு, இதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கல்வி, இதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உலக தரத்துல சிறிதும் காம்ப்ரமைஸ் இல்லாமல் நாங்கள் இதில் எல்லாம் செய்து கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு அடிப்படை கொள்கையே இதுதான். இது இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களுக்கும் சம கல்வி, சம மருத்துவம், சம வேலை வாய்ப்பு, சம எல்லாமே, வாழக்கூடிய வீடுகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நாங்க சம அளவுல கொடுப்போம் அப்படின்றது நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு பிரதான ஒரு கொள்கை. ஆகவே அந்த கொள்கையை அப்படியே வந்து வாந்தி எடுத்து பேசியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இன்னொன்னு, மாற்றுத்திறனாளிகளுக்கெல்லாம் வேலை கொடுப்பேன்னு சொன்னீங்களே மைடியர் சிஎம் அவர்களே அப்படின்னு சொல்லியிருக்காரு. போன பிரச்சாரத்துல, அதாவது மாநாடுல வந்து பாத்தீங்கன்னா அங்கிள் சொல்லியிருந்தாரு, இந்த தடவை மைடியர் சிஎம் அவர்களே அப்படின்னு சொன்னாரு. இப்படி வந்து பாத்தீங்கன்னா பல டைலாக்ஸ்கள்லாம் இணைத்து அதிகமாக சீமானவர்கள் எதை அனுதினமும் பேசி கொண்டிருக்கிறாரோ அதை தான் ஒரு 5 நிமிடம் வெறும் ஒரு வார்த்தையாக, ஒரு லைனாக பேசி விஜய் அவர்கள் முடித்திருக்கிறார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் பேசிட்டு இருக்கும் போது, எடப்பாடி பேசும்போது எப்படி நடுவுல ஆம்புலன்ஸ் வந்ததோ அதே மாதிரி வந்து விஜய் அவர்கள் பேசும்போது இடையில வந்து டிஎம்கே ஆம்புலன்ஸ் எல்லாம் விட்டு பார்த்தது. இன்னொரு விஷயமும் பண்ணுச்சு. என்னன்னா, விஜய் அவர்கள் அங்க வந்து பேச ஆரம்பிச்ச உடனே வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஏரியால மொத்தத்தையும் பவர் ஆஃப் பண்ணி விட்டுருக்கு. ஆகவே இவங்கெல்லாம் எவ்வளவு தொல்லை கொடுக்க முடியுமோ கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அதையும் தாண்டி இவர்கள் வந்து ரோட் ஷோ என்ற வித்தையெல்லாம் நாங்க காட்டுவோம், நாங்கெல்லாம் வந்து இதற்கெல்லாம் பழக்கப்பட்டவர்கள் அப்படின்னு அவங்களும் காட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. முடித்த பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஹாய் சொல்றது, அதன் பிறகு அந்த சீமாலெல்லாம் இப்படி இப்படி பண்ணுவாங்க இல்லையா, கிஸ் கொடுக்கறது, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணி ஒரு நடிப்பையும் பிரமாதமாக அந்த கூட்டத்தின் மத்தியில நடித்து காட்டு அடுத்த மாவட்டத்திற்கு வந்து செல்வதற்கு, அரியலூருக்கு செல்வதற்கு கிளம்பி விட்டார் அப்படின்னே சொல்லலாம். அங்க போய் என்னென்ன பேச போறாரு அப்படின்றத அடுத்த காணொளியில பார்க்கலாம். நன்றி.